நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. என்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த காணொலி பார்க்கின்ற அன்பு உறவுகளுக்கு உதயநிதி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, மக்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, மக்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கு மக்களை பேசுகிறாங்களாம். நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் விஜயை தேர்ந்தெடுத்தோம், ஐயகோ ஐயகோ ஐயகோ, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு மக்கள் திமுக கிட்ட போய் கெஞ்சற மாதிரி தொடர்ந்து இப்படி ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் எல்லா மேடைகள்லையும் பேச, மக்கள் நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறாரு. நான் இந்த காணொலி பார்க்கின்ற அன்பு உறவுகள் கிட்ட கேட்குறேன், உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள், வாக்களித்த மக்கள், இந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்கள் அப்படிதான் எண்ணுகிறார்களா? உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் திமுகவே ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த மாநிலம் நல்லா இருந்திருக்கும், இந்த மக்கள் பிரச்சனை தீர்ந்திருக்கும், இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சி நடந்திருக்கும் அப்படின்னு இந்த காணொலியை பார்க்கின்ற மக்கள் நீங்கள் விரும்புகிறீர்களா? உண்மையிலேயே திமுக ஆட்சி தான் இந்த மாநிலத்துக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை மக்கள் தவறான ஆட்சியை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் இப்படிதான் கதறிக்கொண்டிருக்கிறார்களா? ஏன்னா மக்கள்ல ஒருத்தனா இந்த காணொலியை பார்க்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன், உண்மையிலேயே இப்படிதான் மக்கள் எண்ணுகிறார்களா? உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை வெறும் 40 நாட்களில் கணித்து விட முடியாது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பதவியேற்ற 15 நாட்களிலேயே திமுக இப்படி ஒரு பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன? எப்படியாவது இவர்களுக்கு இருக்கின்ற அந்த மைனாரிட்டி தன்மையை பயன்படுத்தி இந்த ஆட்சி கலைத்து விட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு நோக்கமே கிடையாது. முதல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அப்படி இந்த ஆட்சி கலைக்கின்ற தகுதியும் திராணியும் திமுகவுக்கு இருக்கிறதா? இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்க சொல்லுங்க, இந்த ஆட்சியை கலைக்கின்ற தகுதி திராணி திமுகவுக்கு இருக்கிறதா? அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க எதிர்கட்சியாக திமுக செயல்படுகிறதா? ஒருவேளை எப்படி இந்த ஆட்சி நாளைக்கே கலைக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம், மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துருமா? அந்த ஒரு நிலை மக்கள் கிட்ட இருக்கா? இந்த காணொலி பார்க்கின்ற அன்பு உறவுகளுக்கு தான் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன்னா ஒரு எதிர்கட்சி என்பது ஆக்கப்பூர்வமாக சட்டமன்றத்தில் செயல்பட வேண்டும். அதை விடுத்து விட்டு எதற்கெடுத்தாலும் இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இந்த ஆட்சி கலைஞ்சிரும், மக்கள் தெரியாம வாக்களிச்சுட்டுன்னு சொல்றாங்க, தெரியாம வாக்களிச்சுட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுவது எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அரசியல். உங்களை போன்ற உடன்பிறப்புகளுக்கு வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. 1,72,00,000 மக்களும் உங்ககிட்ட சொன்னாங்களா தெரியாத ஓட்டு போட்டோம் தெரியாத ஓட்டு போட்டுன்னு?
திமுகவினுடைய 200 ரூபாய் கைகூலிகளுக்கு நீங்க கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு அவங்க கூவிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் தானே உண்மை? அன்பு உறவுகளே, நான் சொல்றது தப்பு இருந்தா நீங்க இத உங்க கருத்தை சொல்லுங்க. 200 ரூபாயை வாங்கிட்டு திமுகவினுடைய கூலிக்கு மாரடிக்கின்ற கூட்டம் தானே இப்படி பேசி கதறி கொண்டிருக்கிறது. ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறாங்க. அதான் இப்ப இருக்கு புரியல. சாதாரணமா சொல்றாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆட்சியில குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனல்ல வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இதுவா அரசியல்? இதுவா அரசியல்? நீங்கள் 5 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை சூறையாடியதை விட, கீழ்த்தரமாக ஆட்சி செய்ததை விட இந்தியாவிலேயே வேறு மாநிலத்தில் எங்கேயும் நடந்திருக்காது. எவ்வளவு அநீதிகள் நீங்க உங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடந்தது, எவ்வளவு அநீதிகள். அன்னைக்கு வலுவான எதிர்க்கட்சியில கேட்பதற்கு, அதனால நீங்க தப்பிச்சிங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு சீமான் அவர்களை தவிர உங்களை கேள்வி கேட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யார் சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரல் ஓங்கி ஒலிக்கவே இல்லை. இதெல்லாம் உண்மைதானே? ஆனா இன்றைக்கு நீங்கள் வெற்று அரசியல் செய்கிறீர்கள். வெற்று அரசியல் உங்களுடைய அரசியல். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக செய்த அநியாயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. ராம்சார் குறியீடு உள்ள ஒரு இடத்திற்கு 1200 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை இப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்கு வழக்கு. அதற்கு திமுக ஆட்சி கொடுத்த அனுமதியை டிவிகே அரசு ரத்தே செஞ்சிட்டாங்க. ஒரு 2000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட ஒரு ப்ராஜெக்டை ஒரு அரசு எப்படி ரத்து செய்யும் சொல்லுங்க? ஆனால் புதிதாக வந்த திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு நீங்கள் கொடுத்த ஒரு அனுமதியை ரத்து செய்திருக்கிறதுனா அதற்கு பின்னால் உங்களுடைய ஆட்சி செய்த குளறுபடிகள் என்ன, ஊழல் என்ன? இப்போ நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்க. உங்க ஆட்சியில கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதியை வந்திருக்கின்ற ஆட்சி ரத்து செய்திருக்கிறது. உங்களுக்கு திராணி இருந்தால், தில் இருந்தால், இந்த அனுமதியை ரத்து செய்தது தவறு என்று நீங்க நீதிமன்றத்தை போய் நாடுங்க பார்க்கலாம். முடியுதானு? இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. 15 ஏக்கர் பரப்பளவுல 20 மாடி பிளாட்டுகள் கட்டுவதற்கு, குறைந்தது 1200 பிளாட்டுகள் கட்டுறதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்குறீங்க. உங்க அரசு தான் கொடுக்குது. இப்ப அந்த அனுமதியை வந்த அரசு ரத்து பண்ணிடுச்சு. நீங்க உண்மையிலேயே நேர்மையாக செயல்பட்டு இருந்தா, நீங்க இப்ப போய் ஒரு திராணி உள்ள எதிர்க்கட்சியாக நீங்க செயல்படுறது உண்மையா இருந்தா, இந்த அனுமதியை இந்த அரசு ரத்து செய்தது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் நீங்க நாடுங்க. உங்களால முடியுதான்னு பார்க்கலாம். நீங்க எவ்வளவு நேர்மையான அரசாக செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்பது வெளிப்படட்டும். போங்க பார்க்கலாம் நீதிமன்றத்துக்கு. பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து, பல ஆயிரம் கோடி கையூட்டு பெற்றுக்கொண்டு, ஒரு பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலத்துல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்க. ஆனா அந்த இடத்தில் எந்த ஒரு நிரந்தர பில்டிங்கும் கட்டுவதற்கான அனுமதி கிடையாது என்று 2022 தான் ராம்சார் அப்ரூவல் வருது. ராம்சார் நிறுவனம் வந்துட்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட நிலங்களாக அறிவிக்கப்படுது. ஆனா அதே 2022 ஜூலைல நீங்க இதற்கு அனுமதி கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்க முடிந்தது? அத்தனையும் பணம் மட்டுமே வேலை செய்தது. பிரிகேட்ஸ் நிறுவனத்துக்கிட்ட எத்தனை ஆயிரம் கோடி வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய ஊழலை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது அறப்போர் இயக்கம். அந்த அறப்போர் இயக்கத்துக்கு உண்மையிலே நம்மளாம் சல்யூட் பண்ணணும். ஒரு பிரச்சனை இல்லை. செந்தில் பாலாஜியினுடைய ஊழலை கொண்டு வந்ததும் இதே அறப்போர் இயக்கம். செந்தில் பாலாஜியினுடைய இந்த டிரான்ஸ்பார்ம் ஊழல்ல 397 கோடி அரசுக்கு இழப்பீடு செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்பதை வெளிக்கொண்டு வந்ததும் இதே அறப்போர் இயக்கம். இப்படி ஒரு சில இயக்கங்கள் நேர்மையாக மக்களுக்காக இயங்குவதால தான் இப்படிப்பட்ட ஊழல் பிரச்சனைகள்லாம் வெளியே கொண்டு வர முடியுது. இல்லைன்னா இந்த திருடர்களை எப்படி நம்ம அடையாளம் காண்பது சொல்லுங்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் செய்து சூறையாடிட்டு நாட்ட மாநிலத்தை அதிகாரம் 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 கைவிட்டு போயிடுச்சு. என்னதான் பண்றது தெரியலையே. ஐயோகோ ஐயோகோ. என்னடா உங்க அப்பந்தா இந்த தமிழ்நாடு என்ன உங்க அப்ப மூட்டு மாநிலமா? இந்த தமிழ்நாடு என்ன உங்க பாட்ட சொத்தா, உங்க அப்பன் சொத்தா? எவன் சொத்து? உங்களுக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்குதா? நீங்க மட்டும்தான் ஆட்சி செய்யணும்ன்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா? இது என்ன உங்க பூர்வீக சொத்தா என்ன தமிழ்நாடு? நீங்க மட்டும்தான் ஆட்சி செய்யணும்னு என்ன உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கோமா, பட்டா போட்டு கொடுத்துருக்கோமா தமிழ்நாட்டு மக்கள்? நாங்க நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, இனி எதிர்காலத்துல
தாவேக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போட இங்க வலுவா நின்று விட்டா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இங்க அரசியல் செய்ய முடியும் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை அவர் வந்து அந்த பேட்டியில வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்ல வராரு திரு சண்முகம் அப்படின்னா, திமுக அதிமுகங்கிற இந்த ரெண்டு கட்சிக்குமே வந்து கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் ஒன்றல்ல, இவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் வந்துட்டு வேறு வேறு. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து கொள்கையே இல்லாத ஒரு கட்சி, திமுகவுக்கு கொள்கை என்பதே கிடையாது. அது ஒரு காலத்தில் கொள்கையோடு தொடங்கப்பட்ட கட்சி தான், ஆனால் இன்றைக்கு அந்த கொள்கையெல்லாம் அந்த கட்சிக்கு கிடையாது. நாங்கள் தான் வந்துட்டு சாதி மறுப்பு சமூக நீதி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறோமே தவிர திமுக அதெல்லாம் எதையும் பேசுறதே கிடையாது. அப்படி ஒரு குறியீடே இன்றைக்கு திமுகவுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு கட்சிக்குமே அந்த கொள்கை கோட்பாடுகளில் பல முரண்கள் இருப்பதனால இனி வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி அமைக்கணும், ஒருவேளை மீண்டும் திமுக திராவிட கட்சிங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியும் ஒன்றாக இணைந்தால் அப்படி ஒரு வாய்ப்பு வரும். இல்லைனா அதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இருக்கிறார் நேற்று சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டியில. நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன், அவருடைய முகத்திற்காக மட்டுமே கிடைத்த வெற்றி இது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் என்பது மிக கேவலமாக இருக்கிறது. திராவிட கட்சிகளுடைய அரசியல், இந்த திமுகவினுடைய அரசியல் என்பது மிக கேவலமாக இருக்கிறது. இப்படியே இது தொடர்ந்தால் திமுக இனி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு திமுக தள்ளப்படும். எப்படி இதை நான் சொல்றேன்னா, நீங்க திமுகவிற்கு வேலை செய்கின்ற ஊடகம், தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது மக்களுக்காகத்தான் வேலை செய்யணுமே தவிர அந்த ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வேலை செய்கிறது என்றால் அது அந்த கட்சியினுடைய ஊடகம். தேசத்தின் 4வது தூண் என்று சொல்லுவது ஊடகத்தை தான் சொல்றமே தவிர வேற தனி நபரை நம்ம சொல்றது இல்லை தூண் என்று. ஒரு கட்சிக்காக ஒரு ஐடி விங்க இயங்குதுன்னா அது கட்சிக்காக இயங்குவது. ஊடகம் என்பது தேசத்தின் 4வது தூண் என்று ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னா, நாட்டில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும், அது சட்டமன்றம் பாராளுமன்றம் நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் வெளியே கொண்டு போய் மக்களுக்கு சொல்லுகின்ற மிக உன்னதமான பணி ஊடக பணி. ஆனா அந்த பணியை ஒரு கட்சி சார்பாக ஒரு ஊடகம் செய்துனா அது வந்து அந்த கட்சியின் ஊடகம் போலதான். அதுபோல தமிழ்நாட்டில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல ஊடகங்கள் திமுக என்னவோ கடந்த கால ஆட்சியில பெரும் சாதனையை செய்துவிட்ட இயக்கம் போன்றும், புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, மிகப்பெரிய அநீதி நடந்து போச்சு தமிழ்நாட்டில் என்பதை போலவும் இந்த ஊடகங்கள் பேசுது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 1967 காங்கிரஸை தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது இதே நிலைதான். அன்றைக்கு என்ன, அண்ணா ஏற்கனவே பல முறை முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தியவரா? இல்லை கருணாநிதி என்ன மிகப்பெரிய அரசியல் ஞானியா இருந்தார் அன்னைக்கு? மற்றவங்க எல்லாம் பெரிய ஞானிகளா இருந்தாங்களா? கிடையாது. எல்லாம் புதுமுகங்கள் தான். அன்னைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதை பொறுப்பேற்று நடத்துபவர்கள் எப்படி அதை கையாளுகிறார்கள் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்தாதான் அவர்களுடைய செயல்பாடுகள் தெரியும். ஆனா நீங்க மூளைக்கு வெறி நாய்களை தூண்டிவிட்டு ஆட்சியில் இல்லாத பிரச்சனைகளாம் இருப்பது போன்று நீங்கள் தூற்றுகிறீர்களே தவிர உங்க ஆட்சியில் நடந்த குற்றங்களை பற்றி ஒரே ஒரு பத்திரிகைகள் இன்றைக்கு வரைக்கும் பேசல. இப்ப இந்த ராம்சார் குறியீடு நிலங்களுக்கு ஒப்புதல் கொடுத்ததை பற்றி ஒரே ஒரு பத்திரிகைக்காரர் ஒரு ரிப்போர்ட் எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். எவனா திராணி இருந்தா? திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பல டெண்டர் வந்துட்டு ரத்து செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஏன் ரத்து செய்யறாங்க? நீங்கள் தவறான முறையில் அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதால ரத்து செய்யறாங்க. டெண்டர்களை எல்லாம் கடந்த திமுக ஆட்சி நேர்மையான முறையில் தான் வழங்கியது. இந்த அரசு காழ்ப்புணர்ச்சியில் அதை ரத்து செய்யறாங்க அப்படின்னா நீங்க நீதிமன்றத்தை போய் நாடுங்க. திமுக அரசு கொடுத்தது சரியே, இவர்கள் தவறான வழிமுறையை கையாளுகிறார்கள், நீதிமன்றத்தை போய் நாடுங்க, வழக்கு போடுங்க. இதையெல்லாம் விட்டு கடந்த காலங்களில் திமுக அதிமுகவுக்கும் நடந்த அரசியலை போல இப்ப நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா திமுகவை முற்றிலுமாக மக்கள் தொடர்ச்சி எடுத்து போடுறாங்க. நீங்க என்ன பாருங்க, இது நடக்குதா இல்லையான்னு. நீங்க நினைக்கிறீங்க 2026 இப்ப வரப்போற இந்த 6 தொகுதி இடைத்தேர்தலில் எப்படின்னா நம்ம ஒரு 2 தொகுதி 1 தொகுதினா ஜெயிச்சலான்னு, ஒத்த சீட்டு உங்களால தலைகீழா நின்று தண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. இதை ஒன்றா நான் அறுதிட்டு சொல்றேன். நான் அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.